ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு. லக்னம் தான் நிலையானது. இன்னுமே நிறைய பேர் சந்தேகம், லக்னமா ராசியா என்ற சந்தேகத்துல கேள்வி கேட்குறீங்க. உங்களுடைய பிறந்த நேரத்தையும் விதி கொடுப்பனையையும் அடிப்படை யோகங்களையும் லக்னத்தை வைத்துத்தான் நம்ம பார்க்குறோம். அதனால லக்ன பலனாக நீங்க உங்க லக்னத்தை பேஸ் பண்ணி மட்டும் இதை பாருங்க. ஒவ்வொரு வாரமும் 12 லக்னத்துக்கும் 12 வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் சிம்ம லக்னக்காரர்களும் இதை பார்த்துக்கோங்க. இப்போ சிம்ம லக்னத்துக்கு இந்த 7 நாட்கள் அப்படிங்கிறதுல பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சந்திரன் நகரக்கூடிய அன்றாட நகர்வு சார்ந்த நட்சத்திர பலன்களை இதில் பார்க்கலாம். இப்போ சிம்ம லக்னத்திற்கு சனிக்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் என்பது மகர ராசியிலும் இருக்குது, கும்பராசியிலும் இருக்குது. சந்திரன் 6ஆம் இடத்துல மகர ராசியிலும் இருக்காரு, 7ஆம் இடத்துல கும்பராசிக்கும் மாறி போறாரு. இருந்தாலும் அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம்ங்கிறபடினால செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர பலனை இன்னைக்கு தருவார். செவ்வாயும் மகரத்துல இருக்காரு, 6ஆம் இடத்துல. சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார், சூரியனும் அதே 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால இன்னைக்கு சேவை, சர்வீஸ், வேலை, தொழில், பணவரவு அத்தனைக்கும் அருமையான நாள். அதனால உயர்வு தரும், உழைப்புக்கு நல்ல மேன்மை கிடைக்கும், புது ஆர்டர் கிடைக்கும், புது வேலை கிடைக்கும். அதே போல நம்மளுடைய போட்டி பந்தயங்கள், இப்போ ஒரு எதிர்ப்பு தன்மையிலிருந்து நம்ம ஜெயிக்கிறது, ஒரு வழக்குன்னா அந்த வழக்குல ஜெயிக்கிறது, போட்டி பந்தயம் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறது, வெற்றி, இது நிச்சயமும் உண்டு. ஹெல்த்து சார்ந்து மட்டும் நம்ம ஹீட்டு, சூரியன் செவ்வாய் ரெண்டுமே ஹீட்டு. அதனால் உஷ்ண உபாதைகள் சம்மந்தப்பட்டது, அடிவயிறு சம்மந்தப்பட்டது, உணவு பழக்க வழக்கத்தில் ஹீட்டான பொருட்களுக்குனால வரக்கூடிய பிரச்சனை, இதை கேர் எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு போதும். நல்ல நாள். பிப்ரவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். இப்போ நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிற ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, புதன் 6ஆம் வீட்டில் இருக்கார். இன்றைக்கு எதிர்பாராத சில தொழில் மேன்மைகள், வேலை வாய்ப்புகள், வேலையில் சிறப்பு இயல்புகள் எல்லாம் நல்லா நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சிந்தனை, நம்மளுடைய மைண்ட் செட்டு, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுங்கிறது 8ஆம் இடம். நமக்கு தெரியாமலே நம்ம ஒரு கோபத்தை வரவழைச்சிக்கிறது, அல்லது ஒரு சூழலை பார்த்து நம்மளுக்கு அதிருப்தி மனப்பான்மையினால் வரக்கூடிய ஒரு அதிருப்தி அலைகள். ஒருத்தர் கூட இப்போ ஒரு டீம் வேலை செய்கிறோம், அல்லது நம்ம வீட்லேயே கூட சொந்த பந்தத்தை கூட பேசிகிட்டு இருக்கோம்னா இணங்கி போதல்னு இருக்குது இல்லையா? அந்த இணங்கி போக முடியாமல் நம்மளுக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்படுச்சு அப்படின்னா அது 8ஆம் இடம். அது நம்மளுக்கே வலி வேதனையை தரும். இல்லை நம்ம ஆக்ரோஷமாக பேச போய் அது வம்பு சண்டையை மாறுறதுக்கும் 8ஆம் இடம். அதனால் 8ல் ராகு இருக்குது. அந்த ராகுனுடைய நட்சத்திரம் இன்னைக்கு நடக்குதுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நிதான போக்கை கடைப்பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு நார்மல் லைஃபு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பிப்ரவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம், மதியம் 2:56 வரைக்கும். இப்போ பூரட்டாதி 4ஆம் பாதம் எங்கே இருக்குது? மீனராசியில் இருக்குது. மீனராசி நம்மளுக்கு 8வது ராசி. அப்போ 8ல் சந்திரன் போனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புத்தி ஷார்ப்னஸ் கொஞ்சம் மழிஞ்சு போகும். படபடப்பு, பயம், கோபம், ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் குணம் வரலாம். அதனால் இந்த பார்த்துக்கணும். அடுத்தும் 8ஆம் வீட்டில் இருக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரம் மத்தியானம் 2:56 வந்துடுது. ஆனால் அது சனியினுடைய நட்சத்திரம். சனி நம்மளுக்கு 7ல் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு கொடுத்துறாரு. ஏன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிற சனி 8ஆம் வீட்டு பலனை தடுத்துரும், கெட்டதை கெடுத்துரும். அதனால் இன்னைக்கு அதை பயப்பட வேண்டியதில்லை. நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல டைம்னு வச்சுக்கலாம். மறுநாள் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 13ஆம் தேதி மத்தியானம் 12:35 வரைக்கும் ரொம்ப யோகமாக தான் வேலை செய்யும். அதுக்கு அடுத்து 12:35 மேலே ரேவதி நட்சத்திரம் ஆரம்பிக்குது, புதனுடைய நட்சத்திரம்.
புதன் நம்மளுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. வெளிநாட்டு வேலை இருக்கவங்களுக்கு புதுசாக அடுத்த வேலைக்கான ஆர்டர் கிடைக்கிறது, புதுசாக வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கிறது. அதே போல் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கவங்க விடுபடுறது, ஒரு கடன் பிரச்சனைக்கு தீர்வு காண்றது, இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதனால் எதிர்பாராத சில நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் அதை வச்சுக்கலாம். இந்த ரேவதி நட்சத்திரம் 12:35க்கு ஆரம்பித்து மறுநாள் பிப்ரவரி 14ஆம் தேதி காலையில் 10:42 வரைக்கும், அதாவது புதன்கிழமை 10:42 வரைக்கும் இருக்கு. அப்போ அது வரைக்குமே நமக்கு வேலைக்கு சிறப்பு தான். அதுக்கப்புறம் சந்திரன் ராசி மாறுறாரு, மேச ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. அஸ்வினிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம். கேது பகவான் எங்கே இருக்காரு? நமக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்காரு. கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்கள் ஏதாவது செலவை பற்றி, அல்லது இடம் விட்டு இடம் போகிறத பற்றி, வேறு வேலைக்கு போகிறத பற்றி, இது மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி, இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளுக்கு காரணம் அங்கே அமையும். பட் வேலை வாய்ப்புக்கு சிறப்பான நாள் தான், நல்ல நாள் தான், வளர்ச்சிகள் உண்டு. சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மாற்றங்களை குறித்து சிந்திக்கிறது. நம்மளுக்கு ஒரு ஃபீல்டுல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு மாறுறதும், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறுறதும், டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறதும், ஆராய்ச்சி கல்விக்கு படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ, இது எல்லாமே இதில் அடங்கும். அடுத்த நாள் நமக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை. அந்த அன்னைக்கு காலையில் 9:25க்கு அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் தொடங்குது. 9ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் வேலைக்கு சிறப்பாக இருக்கும். கட்டுமானத்துறை, சர்வீஸ் ஓரியன்ட், உணவு, உடை, மருந்து, ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டீரியர் டிசைனிங், இதில் வேலை பார்க்குறவங்க, சுகாதாரத்துறை மற்றும் அழகு சாதனங்கள் வழியில் நம்ம வேலை செய்கிறது. அதே மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸும் நல்லாயிருக்கும், வாகனத்துறைகளுக்கும் நல்லாயிருக்கும். சிறப்பான நாளாக வேலைக்கு அமையும், வளர்ச்சி உண்டு. இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனுடைய அமைப்புங்கிறது நம்ம லக்னத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் ஒரு வலிமை சேர்க்கிறது. அப்போ அந்த வலிமைங்கிறது என்ன அப்படின்னா, எதிர்பார்த்தபடி உறவுகளும் நல்லா இருந்தது, பணவரவும் நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு தன்மை சுக்கிரனுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுது. அடுத்து பிப்ரவரி 16ஆம் தேதி காலையில் 8:46க்கு பரணி முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குது. சூரியனுடைய நட்சத்திரம். மதிப்பு, புகழ், கௌரவம், பணவரவு, அந்தஸ்து, வளர்ச்சி, அரசு துறை நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், அரசியல்லையும் ஆதாயம், இதெல்லாமே சிறப்பாக நடக்கும். மொத்தத்தில் சத்ரு ஜெயம் அப்படிங்கிறது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது. இப்படி இந்த 7 நாளும் சிம்ம லக்னத்திற்கு சிறப்பை தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு புதிய முறை கணிதங்கள், அதாவது 12 பாவத்திற்குமான உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி டிகிரி சுத்தமாக அந்த 12 பாவ கொடுப்பினை என்பதை ஆராய்ந்து பலன் சொல்லும் முறையை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கேள்விகளுக்கான பதிலை துல்லியமாக பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.